இன்று என்னோட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நமது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சகோதர சகோதரி நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர் பொதுமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நீதி குழுமம் என்பது முன்னர் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது. இந்த கட்டிடத்தில் ஒரு சிறப்பான முறையில் அது செயல்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்பது நமது மாவட்ட ஆட்சியர் தான். அவர்தான் அனைத்து விதங்களிலும் இந்த நீதி குழுமத்தையும் சிபிஎஸ்இ அலுவலகத்தையும் கொண்டு வருவதற்கு மிகவும் பேருதவியாக இருந்தார். அடுத்ததாக இந்த கட்டுமானங்கள் மற்றும் இதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த நமது பொதுப்பணித்துறையினர் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். அவர்களுடைய சிபிஎஸ்இ தலைவர் சகோதரர் மீனாட்சி அவர்களும் பல்வேறு நிலைகளில் கட்டிடத்தில் இருப்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்கியுள்ள இந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் சகோதர ஊழியர்கள், அலுவலர்கள், நீதிபதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முன்னர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இளைஞர் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, நீதிபதிகளுக்கும் சரி, வழக்கறிஞருக்கும் சரி, இது மிகவும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிலையில் முறையாக மேலும் மேலும் இது பராமரிக்கப்பட வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ரெஸ்பெக்டட் டிஜே சார், எஸ்பி சார், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேடம், சப் ஜட்ஜஸ், ஜேஎம்சி அண்ட் லாயர்ஸ் and DSP, KDSP, DCPO, பத்திரிகை நண்பர்கள் கூட நீங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் நம்ம இந்த JJP யூனிவர்சிட்டி தோல்களுடைய அலுவலகம் மற்றும் சிபிஎஸ்இ வாடகை கட்டிட ஆகிட்டு இருந்து ஒரு அக்சசபிலிட்டி அன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி குழந்தைகள் வர்றாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 2 விதமான கேசஸ் குழந்தைகள். சில்ட்ரன்ஸ் கான்ஃபிளிக்ட் லா, that means those who are offenders involved in some offenses, and ரெண்டாவது the children who are abandoned or neglected. First of all, அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டம், அந்த அப்ரோச் பண்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது இந்த துறையானதோ இந்த ஏஜென்சியானதோ எல்லாரும் டிபார்ட்மெண்ட்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிசிபிஓ, அட்வொகேட்ஸ் எல்லாரும் இன்டிகிரேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய இடம். அந்த இடமும் ஒரு மையமான இடத்துல இருக்கணும், அக்சசிபிள் இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. சில்ட்ரன்ஸுக்கு வர்றவரு ஏதோ ஒரு இஷ்யூனாலும் வர்றாங்க. நம்ம அந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் காம்ப்ளெக்ஸ் லேண்ட் இருக்குது, முயற்சி எடுத்து புதிய கட்டடம் கூட ப்ரப்போஸ். நமக்கு என்னன்னா ஆல் த டிபார்ட்மெண்ட் we will work together. ஏதோ ஒரு சூழ்நிலையால அந்த பசங்கள் தப்பு பண்ணிருக்கலாம், தெரியாமலே பண்ணிருக்கலாம். அது நம்ம எல்லோடைய ஒரு நல்ல வழியை காட்டி ஒரு நல்ல வழியா ஒரு ஃபியூச்சர் என்னன்னா நம்ம
நாங்கள் என்ன பேசினாலும் த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு த யங்கர் ஜென்ரேஷன். அவர் நல்லபடியாக வந்தால் மட்டும்தான் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும். அந்த வகையில் வில் ஆல் ஒர்க் டுகெதர், ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் வில் ஒர்க் டுகெதர் அண்ட் மேக் அவர் சொசைட்டி பெட்டர். தேங்க்யூ. எல்லாரும் பயன்பெறும் விதமாக இந்த கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையான ஏற்பாடுகளோட இந்த பிடிஜி அவர்கள் இதை திறந்து வைத்திருக்கிறார்கள். முதல்ல அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு கோஆர்டினேஷன் மீட்டிங்லேயும் கலெக்டர் சார்கிட்ட அவங்க டிஆர்ஓட சார் அழுத்தல்னு சொல்லுவார். இந்த மாதிரி போர்டு பில்டிங் கூட ஏதாவது எங்களுக்கு ஜேஜே போர்டில் ஏதாவது ஒரு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்களும் பட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு நாங்களே நினைக்கிறோம் சார். பாராட்டு உங்களுக்கு தான், பிடிஜி சாருக்கும் கலெக்டருக்கும். இல்லை இடம் நீங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது கலெக்டர் சார் பற்றி சொல்ல வேண்டாம். அதாவது அது பப்ளிக் சர்வீஸ்ல ஏதாவது குழந்தைங்க ஏதாவது எந்த விஷயமா இருக்கட்டும், அது வந்து சர்வீஸ் ஓரியன்டா இருக்குன்னா அவர் சர்வீஸ் ஆக்டர் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அதில் வாய்ப்பு இருக்குன்னு அதை உடனே பண்ணி கொடுத்து. இந்த மாதிரி பொதுவாகவே சொல்லுவோம்ல, நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கே செஞ்சுருவாங்க. ஸோ அந்த பிரின்சிபல்ல இருக்க சிறப்பாகவே செஞ்சுருக்கேன். ஸோ 2 பேருக்குமே எங்கள் காவல்துறை சார்பாக நன்றி சொல்லியிருக்கோம். ஏன்னா சார் இல்லை மூவிஸ் நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரே ப்ரிமிசஸ்குள்ளேயே நமக்கு போர்டு வந்தது ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது எல்லாருக்கும், போலீஸ்க்கும் சரி, அட்வொகேட்ஸ்க்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, எல்லாரும் பயன்படுற விதமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நன்னெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் இன்னைக்கு 3 பேரும் யாருக்கு தலைவணங்க வேணும். அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இப்படிதானே சொல்லியிருக்கோம். இந்த ஜேஜேபிக்கு வந்து இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனம் இருந்துச்சு, அதனால இன்னைக்கு மார்க்கம் தெரிஞ்சிருச்சு. அதுதான் சொல்லணும். இப்போ சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வறுமையா இருக்கும், இல்ல அம்மா அப்பா வந்து 2 பேரும் சரியில்லாத இருப்பாங்க. அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலைகள் வந்து குற்றம் செய்ய தூண்டக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கும். அதனாலதான் அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகாம இந்த மாதிரி குற்றவாளிகளா இந்த நீதி குழுமத்தில் இங்கு வந்து நிற்கக்கூடிய தருணங்கள் வந்து ஏற்படுது. அப்படி இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து தாயுள்ளம் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நீதிபதி நம்முடைய நிஷாந்தினி மேடம் அவர்கள். அது போல இந்த குழந்தைகளை வந்து சிறப்பான முறையில ட்ரீட் பண்ணணும். அதற்காக இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், அதை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்த நம்முடைய மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிபதி ஐயா அவர்களுக்கும், மற்றும் உறுதுணையாக இருந்த காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மிகவும் நன்றி. இந்த முதன்மை நீதிபதி ஐயா அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட கூடுதல் நீதிபதி அம்மா அவர்களுக்கும், சார்பு நீதிபதி ஐயா அவர்களுக்கும், உரிமையியல் நீதிபதி முதன்மை நடுவர் அம்மா அவர்களுக்கும், தீர்ப்பை நடுவர் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அவர்களுக்கும், குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும், இளைஞர் நீதி குழும உறுப்பினர் அவர்களுக்கும், காவல்துறை தமிழ்நாடு ஐயா மற்றும் அரசு அனைத்து அலுவலர் அனைவருக்கும் நன்றி.